அது மட்டும் இல்லாம ஹாமீத் பக்ரி வழக்கு சம்பந்தமா வந்து எந்த ஆதாரத்தை நீங்க தெரிவிக்க சொல்லிருக்கீங்க. அது மாதிரி அவரோட நிலைமை தான் இப்ப தௌஹீத் ஜமாத்துல உள்ள பிரச்சாரங்களுக்கு ஏற்படும் தாயங்களுக்கு ஏற்படும் சொல்றாங்க. இதுக்கு தெளிவான அன்பு சகோதரர்களே, ஹாமித் பக்ரி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் எனக்கும் இந்த தாவா பணியில ரொம்ப நீண்ட கால தொடர்பு இருக்கிறது. ஆரம்பத்தில் அவர் தௌஹீதுக்கு எதிராக இருந்தாலும் மதுஹப் மாநாடுலாம் நடத்தி இருந்தாலும் பிறகு தௌஹீத் ஜமாத்தில் நம்மளோட இணைந்து கொண்ட பிறகு ரொம்ப சிறப்பாக பக்கபலமாக நம்மோடு பணியாற்றினார். நல்ல மார்க் அறிஞர், அரபு மொழி வல்லுநர், நல்ல குர்ஆன் ஹதீஸுடைய நல்ல ஆராய்ச்சி உள்ளவர். அவரை நம்ம பல பணிகள் அவரோடு நம்ம இணைந்து பணியாற்றி இருக்கிறோம். அவருக்கும் எனக்கும் எந்த விதமான இந்த சம்பவத்திற்கு முன்னாடி சொந்த பகையோ கசப்போ சண்டையோ சச்சரவோ எதுவும் எனக்கும் அவருக்கும் மத்தியில் இருந்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்லிணக்கத்தோடு தான் நாங்கள் இருந்து கொண்டு வந்தோம். இன்னைக்கு வரைக்கும் கூட எனக்கும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விவகாரமும் கிடையாது. அது என்னன்னு கேட்டா, எந்த அளவுக்கு நாங்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்தோம் கேட்டா, இந்த ஜமாத்துக்கு தலைவராக அவரை போட்டிருந்தோம். இப்ப நாங்கள் எந்த அளவுக்கு இருந்தோம்னு சொன்னா, தௌஹீத் ஜமாத்துக்கு அவர் தான் தலைவராக இருந்தார். ஆரம்ப காலத்தில் இந்த பிரச்சனை நடப்பதற்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட அவர் தான் நம்ம தௌஹீத் ஜமாத்துக்கு என்னவா இருந்தாரு, மாநில தலைவராக இருந்தார். நாங்கள் எல்லாம் கீழே துணை பொறுப்பில் அவர் கீழே இருந்து சைஃபுல்லா நான் போன்றவர்கள்லாம் கீழே இருந்து பணியாற்ற அளவுக்கு அவரை உயர்ந்த ஒரு மதிப்போடு நாங்கள் வைத்துக் கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு கேட்டா, அவர் குற்றாலத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற குற்றாலம் இருக்கு இல்லையா, அந்த அருவி, அந்த ஊர்ல ரகசியமாக சில சகோதரர்களை அழைத்து ஒரு ரகசிய கூட்டம் நடத்தினார் அப்படின்னு ஒரு நம்பகமான ஒரு தகவல் எங்களுக்கு கிடைக்கிறது. அப்ப நாங்க என்ன நினைக்கிறோம், இவர் ஜமாத்துடைய தலைவர், இவர் ஜமாத் தலைவர் அங்க ஒரு கூட்டம் போடுறாருன்னு சொன்னா அதனுடைய மற்ற நிர்வாகிகளுக்கு தெரியணும் என்ன கூட்டம், எதுக்கு அந்த கூட்டம் போடப்படுது, அவங்க எல்லாம் அழைக்கப்படணும், என்ன அஜெண்டான்னு சொல்லப்படணும். அவங்களுக்கு கடையநல்லூர்ல தான் அவர் இருக்கிறார், பணியாற்றி கொண்டிருக்கார் மதரசாவில். அங்க மதரசாவில் சக ஆசிரியர்களா இருக்கிறாங்கல்ல, அவங்க எங்க இருக்கிறாங்க, குற்றாலத்திலிருந்து கடையநல்லூர் எவ்வளவு தூரங்க, 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டர்ல கடையநல்லூர் இருக்கிறாங்கல்ல, அந்த சைஃபுல்லா அங்கே கூப்பிடப்படவில்லை, அவர் துணைத் தலைவர். அங்கே இருக்கிற சம்சுல்ஹா கூப்பிடப்படவில்லை, எம்ஐ சுலைமானை கூப்பிடவில்லை, எம்எஸ் சுலைமானை கூப்பிடவில்லை, இப்ராஹிமை கூப்பிடவில்லை. எனக்கு தெரியாது, யாருக்குமே எந்த ஆளுக்கும் தெரியாது. ஆனால் முகவரி இல்லாத மல்லிப்பட்டத்தில் 2 பேர் வர்றாங்க, பரங்கிப்பட்டில் 2 பேர் வர்றாங்க, அதிராம்பட்டத்தில் 2 பேர் வர்றாங்க. இப்படியான ஆட்களை வைத்து ஒரு கூட்டம் அங்கே போடப்படுகிறது ரகசியமா, யாருக்கும் சொல்லாம. ஹாமித் பக்ரியை கூப்பிட்டு சைஃபுல்லா காஜா கேட்கும் பொழுது அல்லாஹ் மேல ஆணை அப்படிலாம் எதுவுமே இல்லைன்றார். ஹாமித் பக்ரி நல்ல பேச்சாளர், நல்ல எழுத்தாளர், புக்கெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அவருக்கு இந்த தலைமை பொறுப்பு அவரை கொடுத்து அவரால் இதெல்லாம் ஒழுங்கா செய்ய முடியாம போகுது. அவரை நம்மகிட்ட அறிவை நம்ம பயன்படுத்திக்கிறோம், அதனால இப்படி ஒரு சுமையத்துக்கு அவற்றை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டெக்னிக்கா நாங்க எல்லாரும் ஒரே மாதிரியா பேசிக்கிட்டு போனதுனால ஜமாத்துக்காக அவர் பேசிக்கிட்டோம், ஜமாத்து நன்மைக்காக வேண்டி. நான் சைஃபுல்லா எல்லாரும் ஒரே மாதிரியா திருப்பி ஆர்குமெண்ட் பண்ணி அப்புறம் சைஃபுல்லா காஜா தலைவர்னு மாத்தணும். பிறகு 3 மாதத்துக்கு பிறகு கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட உடனே நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கல. அப்ப அவர் மாட்டிக்கிட்டாரா, உள்ள போயிட்டார். நாங்க எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணல, ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லி உணவுல நினைஞ்சிருந்தோம். ஜமாத்து வேலைக்காக வேண்டி உள்ள போனார் அவரு. அப்புறம் என்னாச்சு, உள்ள போயிட்டு வந்துட்டார். வந்த உடனே என்ன செய்யறாருன்னு கேட்டா, நம்ம எந்த உதவியும் செய்யலையா, கடிதம்லாம் போட்டார். நீங்க ஜமாத்து துரோகம் பண்ணி இருக்கிறீங்க. அந்த ஆத்திரத்தை தவிர எனக்கு அவருக்கு எந்த ஒரு பகையும் கிடையாது. இப்ப என்ன பண்றாரு அவரு, வேற மாதிரிலாம் பேசி தெரியாம எல்லாமே நான் சொல்லி செஞ்சதா சொல்லிவிட்டாரு. இப்ப எல்லாமே இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, பிற விஷயத்துல ஒரு கருத்தை சொன்னார், அவர் தான் வாதம் பண்ணாரு. அது என் கருத்து இல்லை, அவர் வற்புறுத்தி என்ன அந்த கருத்துக்கு வாதம் பண்ண சொன்னார், அதனால வாதம் பண்ணேங்கிறாரு. அதாவது மசாயில் விஷயத்துல கூட என்ன பண்றாரு, அது என் கருத்து இல்ல, பிறைக்கு வாதம் பண்ணார்ல மதுரையில, அவர் தலைமையிலான வாதம் நடந்துச்சு. இப்ப என்ன செய்யறாரு, அது என் கருத்து இல்லைங்கிறாரு. ஏன் உன் கருத்து இல்ல, அவர் பீஜ வற்புறுத்தி என்ன அந்த கருத்துல தள்ளி அதுல போய் வாதம் பண்ண சொல்லிட்டாருங்கிறார். அவர் என்னென்ன சொன்னாரோ எல்லாமே நான் சொல்லிட்டாரு. இப்ப இதுக்கு இந்த விஷயத்துக்கு மட்டும் அவர் சொல்லல, மசாயில் சட்டத்திட்டம் எல்லாமே நான் சொல்லிங்கிற அளவுக்கு போய் சொல்ல ஆரம்பித்து விட்டார். இதுல நம்ம இதுக்கு மேல ஒன்றும் சொல்வதற்கு ஒண்ணும் இல்லை. நிறைய நாங்கள் இது மாதிரி காயப்பட்டிருக்கிறோம். கடைசி என்ன பண்ணோம், நேரடியாக ஆளை கூட்டுவாங்க, நான் நிரூபிச்சு காட்டுறேன். அவர் இப்படி சொல்லுவாரே, ஆனால் எனக்கு தெரிஞ்ச அவளையும் நான் சொல்ல வேண்டி வரும். உடைச்சு பேசுவான்னு சொன்னா மாட்டேன், எழுத்து மூலமா ஜமாத்து மூலமா எழுதி இந்த மாதிரி அவதூறு பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணா நாங்கள் மேடையில மக்கள் மத்தியில் உங்களை சந்திக்க தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சைஃபுல்லா காஜா கையெழுத்து போட்டு ஜமாத்துடைய லெட்டர் பேட்ல ரிஜிஸ்டர் தபால் அனுப்பணும், இன்டர்நெட்ல அவர் மெயில் அட்ரஸுக்கு அனுப்பணும்.
4 சகோதரர்கிட்ட பை ஹேண்ட் அந்த கடிதத்தை கொடுத்து விட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தயாரா இல்ல. அதனால வெளியூர்ல வந்துட்டு அழுகுறாரு போறாருன்னா இது அவர் பரிதாபப்படுற மேட்டர் கிடையாது. இது மாதிரியான ஆட்களை எல்லாம் இந்த ஜமாத் ரகசிய இயக்கமாகவோ மறைமுக செயல் திட்டம் கொண்டதாகவோ இருக்கு நல்லதா, வெளிப்படையா இருக்கு நல்லதான்னு முடிவெடுங்க. வெளிப்படையா இருக்கிறது அப்பதான் சாதாரண மக்களுக்கு நம்ம தலைமை தாங்குறோம். ஜெயிலுக்கு போறவனுக்கு 5 வருஷத்துக்கு போய் லைஃப் வீணாக்குறவனுக்கு நம்ம தலைமை தாங்கல. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இயக்கத்துக்கு ஜமாத்துக்கும் உங்கள் மக்களுக்கும் பொதுமக்களையும் காப்பாற்றுறதுக்காகத்தான் அவ்வளவு ஒரு நல்ல ஒரு நண்பரை நாங்கள் மன வருத்தத்தோட பழி கொடுத்தோம். அவரால் நிறைய பயன்பட்டிருக்கார் ஜமாத்துக்கு. அதை விட ஜமாத்து சமுதாயம் மற்றதெல்லாம் முக்கியங்கிறதுனால அவரை பலியிட வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அப்படி தள்ளுனாங்க. அதான் விஷயம். அபுதாவுது மேட்டர் ஒன்று அவர் சொல்லிட்டாரு. அபுதாவுதுக்கு புஸ்தகத்தை நாங்கள் வெளியிட போறோம். அது ஷேர் தாங்கன்னு சொல்லி இங்க எல்லாம் வசூல் பண்ணிருக்காங்க. வசூல் பண்ணாங்களா? ஹமீத் பக்ரி எல்லாம் வசூல் பண்ணிருக்காங்களா? இங்க பண்ணிருக்காங்க. பல ஊர்களில் பண்ணினாங்க. இந்த வசூல் ஜமாத்திலிருந்து முடிவு செய்யப்பட்டு அனுப்பி செய்யப்பட்ட வசூலானா இல்ல, தனிப்பட்டு தான் அவர் செஞ்சார். என்னிடம் கூட இந்த அபுதாபியில் இருந்து கூட பேரப்ப யாவும் இல்ல. சில சகோதரர்கள் எடுத்து போன் பண்ணி கேட்டார்கள், இந்த மாதிரி அபுதாபுக்கு வசூல் பண்ண வந்திருக்கிறார். அவரை தமுமுகவிலிருந்து அனுப்பப்படவில்லை, தௌஹீத் ஜமாத் அனுப்பப்படவில்லை. அவர் தனிப்பட்டு வந்திருக்கிறார். அந்த திட்டம் உங்களுக்கு பிடிச்சி இருந்து சரின்னா நீங்க கொடுக்கலாமே தவிர ஜமாத்துல இப்படி எல்லாம் புஸ்தகம் வெளியிட்டு ஷேர் தரையெல்லாம் நடக்கவே, இதெல்லாம் கெட்ட பேர் ஏற்படுது எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி காசு விஷயத்துல நம்ம கிறுக்கத்தனை ஏதாவது பண்ணணும் வைங்களேன், டேமேஜா போயிடும். அபுதாபுதெல்லாம் புஸ்தகத்தை வெளியிட்டு லாபம் கிடைச்சாலும் சாத்தியப்படுற காரியமா 5000 காப்பி அடிச்சோம்னு சொன்னா 5 வருஷம் அவன் விற்கிறதுக்கு. ஷேர் போடுறவன் லாபம் கிடைக்குன்னு ஷேரை போடுவான், விற்காம கூட போயிடும், கரையான் கூட அடிச்சு போயிடும். இதெல்லாம் தப்பான ஒரு வேலை, இதுக்கு நாங்க உடன்படலன்னு நான் சொல்லி இருக்கிறேன். அதனால அபுதாபுன்னு வசூல் பண்ணிட்டு போனாரு. அபுதாபுது வெளியிடல என்ற உடனே என்ன பண்ணோம்னு கேட்டா, நாங்க அவரை பிடிச்சி வச்சு நீங்க எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிங்க. ஆளாளுக்கு கடிதங்கள் வர ஆரம்பிக்குது. ஜமாத்துக்கு புகார் வருது, என்ன அந்த மாதிரி பண்ணிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துட்டேன், அபுதாபுது வெளியிட்டால் தொலை, இல்லாட்டி காசையா ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது ரெடியா திருமதி புக்கு ரெடியா இருந்துச்சு எழுதப்பட்டு. அபுதாபுது எழுதப்படவே இல்லை. அதாவது வெளியிடுறது வந்தா எழுதி பிரிண்ட் எடுத்து அதை ஃபைனல் பண்ணிக்கிட்டு வெளியிடுற திட்டம் போடணும். நான் வெளியிடுவதற்காக, சொந்தமா நான் வெளியிடுவதற்காக திருமதிங்கிற நூலை நான் நினைச்சிருந்தேன் ஆர்பி செட்டிங் பண்ணி தமிழ் செட்டிங் பண்ணி கரெக்டான நிலையில் வைத்திருந்தேன். அப்போ உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக வேண்டி லேட் ஆகுது, நீ அபுதாபு இந்த காலத்தில் வெளியிட மாட்டேன், ஒன்னு பணத்தை கொடு, இல்லைன்னா திருமதி வேண்டாம் வெளியிட்டுக்கன்னு சொல்லி கமிட்டில சொன்னாங்க. நானும் ஒத்துக்கிட்டேன். திருமதியை வெளியிட்டாங்க. திருமதியை வெளியிட்ட அவங்க அந்த வசூல் பண்ணாங்க இல்லையா, அதன் என்ன கல்விச்சங்கமா, அது இஸ்லாமிய கல்விச்சங்கம்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டாரு. அதுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அந்த கல்விச்சங்கத்தின் பேரால நினைஞ்சாங்க, அது திருமதியை வெளியிட்டாங்க. வெளியிட்ட உடனே என்னாச்சுன்னா பணத்தை கேட்டு நெருக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, மறுபடியும் கம்ப்ளைண்ட் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், நீ யார்கிட்டையெல்லாம் வாங்கணும் இந்த லிஸ்ட்டை கொடு, புஸ்தகத்தையும் மொத்தத்தையும் கொடு, நாங்க எவன்டையாவது இந்த புஸ்தகத்தை காட்டி கடன் வாங்கி வாங்கின மக்களுக்கு நாங்க அடைச்சு போடுறோம். நீ பண்ண ஒரு ரிமார்க் எங்களையும் பாதிக்குது, நீ செஞ்ச ஒரு தப்பு எங்களையும் சேர்த்து பாதிக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம், திருமதியும் வாங்கிட்டு அவர் கொடுத்த ஒரு லிஸ்டையும் வாங்கிக்கிட்டோம். அந்த லிஸ்ட் பிரகாரம் திருமதியை விற்கிறோமோ விற்கலையோ அதை காட்டி சில சகோதரர்கள்ட்ட தெரிஞ்சுதாங்கன்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அவன் இந்த அளவுக்கு திருமதி இருக்குது, 4000 காப்பி இருக்குது, இவ்வளவு ரேட்டுக்கு விற்கும், அது விற்கும் போதுதான் காசு தருவோம், நீங்க கடனா தாங்க அப்படின்னு இந்த